வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 3ஆம் பாடம் பூம் வண்டி என்ற பாடத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். ரம்ஜான், ர இம் ஜா இன், ரம்ஜான். கிறிஸ்துமஸ், கி ரி இஸ் து ம இஸ், கிறிஸ்துமஸ். பாகிஸ்தான், பா கி இஸ் தா இன், பாகிஸ்தான். ஜப்பான், ஜா இப் பா இன், ஜப்பான். அசாம், ஆ இஸ் சா இம், அசாம். காஷ்மீர், கா இஷ் மீ இர், காஷ்மீர். ஸ்ரீநகர், ஸ்ரீ ந க இர், ஸ்ரீநகர். ஜாங்கிரி, ஜா இங் கி ரி, ஜாங்கிரி. ஜிலேபி, ஜி லே பி, ஜிலேபி. குலாப் ஜாமுன், கு லா இப் ஜா மூ இன், குலாப் ஜாமுன். பாதுஷா, பா து ஷா, பாதுஷா. பஜ்ஜி, பா இச் ஜி, பஜ்ஜி. குழந்தைகளா, இந்த பகுதியில் நம்ம நிறைய பண்டிகைகளுடைய பெயரும் உணவுப் பொருள்களுடைய பெயரும் நம்ம பார்த்தோம். இதில் நாம் அதிகமாக வடமொழி எழுத்துக்களை பார்த்தோம். வடமொழி எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். நமக்கு தமிழ் எழுத்துக்கள்னால் நமக்கு எளிமையாக எழுத்துக்கள் தெரிஞ்சிடும். நாம் இப்போ பார்த்தது வடமொழி எழுத்துக்கள். ஆகையால் இந்த வடமொழி எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து பார்த்து எழுதி பாருங்கள். மீண்டும் ஒரு முறை பாடத்துக்குள்ளே உங்களுக்கு வடமொழி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அதே போல் நீங்களும் பயிற்சி எழுங்க. அடுத்தது பாருங்கள், பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். பாடத்தின் பெயர் பூம் வண்டி. இங்கே 3 குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாமா? பூம் வண்டி, பூம் வண்டி, பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் செரினும் பயணிகளாம். பூம் வண்டின்ற வண்டியில் 3 குழந்தைகள் போகிறாங்க. அதில் வண்டியை ஓட்டுறது யார்? ஆயிஷா. அதில் பயணிகள் யார்? நலன், செரின். இந்த 3 பேரும் தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாமா? தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். தலைநகர் டெல்லி, அங்கே போகலாம். ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பழ தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. காடு மலையில் தாண்டி இந்த பூம் வண்டி பறந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். ஆக்ராவில் என்ன இருக்குது? தாஜ்மஹால் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள், காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரோஜா தோட்டங்களை பார்க்க போகலாம். பார்க்க அழைக்குது பூம் வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. என்ன சொல்கிறாங்க? இதையெல்லாம் பார்க்குறக்காக நம்ம பூம் வண்டி நம்மளை கூப்பிட்டு போகுது, எல்லோரும் சீக்கிரமாக இதில் ஏறுங்கன்னு இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பாடல்லையும் நிறையா வடமொழி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்குது. காஷ்மீர், ஸ்ரீநகர், ஆக்ரா, தாஜ்மஹால், இதெல்லாம் என்னது? வடமொழி எழுத்துக்கள் வந்திருக்கக்கூடிய சொற்கள். இப்போ நம்ம வடமொழி எழுத்துக்களை படிப்போம். இஜ், ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ,
ஜே ஜே, ஜை, ஜோ ஜோ. இது நம்ம ஜஜாஜிஜி வரிசை. அடுத்தது பாருங்க. இஷ் சா சா சி. இஷ் ஷ ஷா ஷி. ஷி ஹி ஹி ஷே ஷே ஷை. இக் ஹ ஹா ஹி ஹீ ஹூ ஹூ ஹே ஹே ஹை ஸ்ரீ. இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? வடமொழி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து எழுதி பாருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் சில வார்த்தைகள், வடமொழி எழுத்துக்களை வரக்கூடிய வார்த்தைகள். எவரெஸ்ட். ஏ வா ரே இஸ் இட். எவரெஸ்ட். ரோஜா. ரோஜா ரோஜா. தாஜ் மஹால். தா இஜ் மா ஹா இல். தாஜ் மஹால். ஷாஜஹான். ஷா ஜா ஹா இன். ஷாஜஹான். ஜான்சி ராணி. ஜா இன் சி ரா நீ. ஜான்சி ராணி. ஜவஹர்லால் நேரு. ஜா வா ஹா இர் லா இல். ஜவஹர்லால் நேரு. நேரு நேரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நே தா ஜி சு பா இஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சா இன் தி ர போ இஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இது நாம் அதிகமாக கேட்கக்கூடிய இடங்கள், தலைவர்களுடைய பெயர்கள். அடுத்தது ஒரு சிறிய கதை. எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குது? ஒரு இனிப்பு விழா நடக்குது. எறும்புகள்லாம் அங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்புகளோடு கூடினர். எறும்புகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இனிப்பு விழா கொண்டாடுறாங்க. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிற இனிப்புகளெல்லாம் எறும்புகள் கொண்டு வராங்க. நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். இதோ சுவையான குலாப் ஜாமுன். இனிப்பு விழாவில் இதெல்லாம் நமக்கு பிடிச்ச இனிப்பு பண்டங்கள் தான் பாதுஷா, குலாப் ஜாமுன். நம்ம வீட்டில் இப்போ தான் தீபாவளியில் வந்து போயிருக்குது. தீபாவளிக்கு நம்மளாம் வீட்டில் செய்வோம் இல்லையா குலாப் ஜாமுன். எறும்புகள்லாம் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். சில பேர் கொண்டு வந்திருக்காங்க, ஜாங்கிரி கொண்டு வந்திருக்காங்க. எங்களின் பங்கு ஜிலேபி. சிலர் என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஜிலேபி கொண்டு வந்திருக்காங்க. அட சுவையான இனிப்பு விழா. நாங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். எல்லாரும் அவங்க கொண்டு வந்த இனிப்புகளை அவங்க ஒரு இடத்துல கூடி ஒரு இலையில் இனிப்புகளை வச்சு எல்லாரும் கொண்டு வந்ததை பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்கிறாங்க. இந்த கதையில் நாம் இனிப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன இனிப்புகள் பேர் பார்த்தோம்? பாதுஷா. ஷா என்பது வடமொழி எழுத்து. அடுத்தது பாருங்கள், குலாப் ஜாமுன். ஜா இது வடமொழி எழுத்து. அடுத்தது பாருங்கள், ஜாங்கிரி. இதில் ஜா என்பது வடமொழி எழுத்து. ஜிலேபி இதில் ஜி. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? வடமொழி எழுத்துக்கள். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா? இதில் பயிற்சிகள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். யாரை போல் வேடமிட்டுள்ளனர்? பெயர்களை எழுதுக. பள்ளி ஆண்டு விழா நடக்குது. குழந்தைகள்லாம் மாறு வேடம் போடுறாங்க. அந்த தலைவர்களுடைய பெயர்கள்லாம் நீங்கள் கீழே எழுதணும். யார் மாதிரி அவங்க வேஷம் போட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நீங்கள் கீழே எழுதணும். அடுத்தது படம் பார்த்து பெயர் எழுதுக. நாம் இப்போ இனிப்பு பண்டம், உணவு பொருட்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த பொருட்களுடைய படங்கள்லாம் கொடுத்துட்டாங்க.
நீங்கள் அந்த பொருள்களுடைய பெயரை நீங்கள் எழுதணும். வீட்டில் எழுதி பார்க்குறீங்களா குழந்தைகளா? அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.